வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வைகாசி விசாகம் தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அதாவது கோடை காலத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இந்த வைகாசி மாதம்தான் கருதப்படுது. இந்த மாதத்தில் நீங்கள் மாம்பழம், பலாப்பழம் போன்ற பழ வகைகள் நிறைய கிடைக்கக்கூடிய மாதமாகவும், வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய இதுவாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய புண்ணியத்தை தரும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது வைகாசி விசாகத்தில் தானம் செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். வைகாசி மாதத்தில் தானம் தர்றதே புண்ணியம். அதுலேயும் விசாக நட்சத்திரம், அதாவது வைகாசி விசாகத்தன்னைக்கு தானம் செய்கிறது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தரும். வைகாசி விசாகம் 27 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் ரொம்ப ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொல்லுக்கு, அதாவது விசாகம் அப்படின்ற சொல்லுக்கு பிரிந்து செல்லுதல் அப்படின்னு கூட ஒரு பொருள் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நியாயவாதிகளாக இருப்பாங்க. எதையும் சமமாக பார்த்து, அதாவது ஒரே மாதிரி நினைக்கிறவங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு துலாக்கோல் போல், ஒரு தராசு மாதிரி. அதாவது இந்த பக்கம் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் எதையுமே சமமாக செஞ்சு பார்க்கறது தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயமாக இருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் உரியது தான். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்பவே யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உகந்ததாக இந்த நட்சத்திரனால தான் சொல்கிறோம். இந்த ஆண்டு வைகாசி மாதம் விசாகம் எப்போ வருது அப்படின்னா, வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை சதுர்தசிக்கு பின் பௌர்ணமி கூடிய நன்னாளில் தான் இது வருது. மதியம் 12 மணிக்கு மேலே தான் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த வைகாசி விசாகம் இருக்குது. முருக பக்தர்களுக்கு இது ஒரு முக்கியமான திருவிழா அப்படின்னே சொல்லலாம். அதை விட இன்னும் சிறப்பானது, 12 ஆழ்வார்களில் முதன்மையானராக கருதப்படக்கூடிய நம்மாழ்வார் அவதரித்ததும் இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திர நன்னாளில் தான். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம் இந்த நன்னாளில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருக்கல்யாணம் சித்திரையில் நடந்தாலும் பல ஆலயங்களில் வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவங்களும் திருக்கல்யாணங்களும் நடைபெறது வழக்கம். இப்போ முருகனுக்கு வருவோம். நம்ம வைகாசி மாதத்தோட சிறப்பு வைகாசி விசாகம் நம்ம சொல்லியாச்சு. உங்களுக்கே தெரியும், சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளாக தோன்றி முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் இந்த நன்னாள். சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக தோன்றி பின் அன்னை பார்வதியால் அணைக்கப்பட்டு 6 முகனாக உருப்பெற்ற நாள் வைகாசி விசாகம். தீமையை அழித்து நன்மையை காக்க இந்த நட்சத்திரத்தில் தான் ஒரு ஞான குழந்தையாக அவதரித்தார் முருகர். அறியாமை என்னும் இருளை நீக்க ஞானம் என்னும் ஒளி பிறந்த தினமாக இதை பார்க்கப்படுது. இந்த நன்னாளில், அதாவது வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய ஆலயங்களில் சிறப்பு, அதாவது நிறைய முருகன் கோயிலில் சிறப்பாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில், பழனியில், எல்லா இடத்துலையுமே. திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலில் வைகாசி விசாகம் வருடத்தில் மிக முக்கியமான திருவிழாக்களாக ஒன்றாக கொண்டாடப்படுது. கடற்கரையோரம் அமைந்துள்ள இத்தலத்தில் முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக விற்றிருக்கிறதுனால விசாகத்தன்று இங்கே வழிபாடு செய்வது ஒரு கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழா வெறும் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, இது ஒரு 10 நாட்கள் விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு நல்நாள்னே சொல்லலாம். 10 நாள் வசந்த மோட்சமாக மே 21ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. திருவிழா நாட்களில் தினமும் சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த 10 நாள் திருவிழாவில் திருமண தடை நீங்குதல், புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வம் பெருக்கும் ஒரே விரதம் இந்த வைகாசி விரத நன்னாள் தான்.
எல்லா கோயிலுமே திருப்பரங்குன்றத்தில், திருத்தணியில், எல்லா இடத்துலையுமே ஒரு சிறப்பான அபிஷேகம், ஆராதனை எல்லாமே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த 10 நாளில் ஒரு நாளாவது முருகரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் கூட முருகப்பெருமான வைகாசி விசாகத்தன்னைக்கு சந்திச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் தடையாக இருக்குது, ரொம்ப நாள் வரன்னு பார்த்துட்ருக்கோம், எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைகாசி விசாகத்தை முருகன் பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. முருகன் அருளால் கண்டிப்பாக அடுத்த வருடம் வைகாசி விசாகத்தன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமைஞ்ச திருமணம் ஈடேறி இருக்கும். புத்திர பாக்கியமும் அதே மாதிரி அடுத்த விசாகத்தன்னைக்கு உங்கள் கையில் குழந்தை கண்டிப்பாக இருக்கும். இருக்கிற கடன் பிரச்சனை, தீராத துயரங்கள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் முருகனே கதி, முருகனே அப்படின்னு சொல்லிட்டு முருகான்னு சரணடைஞ்சிட்டாலே போதும், அவர் பார்த்துப்பார். கண்டிப்பாக நம்பிக்கையோட இதுவரைக்கும் எப்படி எதை நினச்சிட்டு இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு, விசாக நட்சத்திரத்தன்னைக்கு, 30ஆம் தேதி அன்னைக்கு, மே 30 அன்னைக்கு தூய மனசோட காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகருக்கு பூஜை அறையில் முருகர் படம் இருந்துச்சுன்னா சுத்தபத்தமாக தொடச்சிட்டு பூக்கள் எல்லாம் வச்சு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு, இல்லை நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு முருகரை நினச்சி கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிங்க. காலையில் விடிஞ்சதும் குடும்பத்தோடு முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே ஒரு நல்லது நடந்தேறும் உங்கள் வீட்டில். இதை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு கோயிலையும் ஒரு வழிபாடு சொன்ன மாதிரி திருத்தணியில் புஷ்பாஞ்சலி இந்த வைகாசி விசாகத்தில் தாங்க நடக்கும். அதாவது ஆயிரக்கணக்கான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும். திருத்தணியில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மொத்த படிகள் 365 படிகள். விசாகத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு படி ஏறும்போதும் முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நமக்கு அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வருங்க. வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான் மாட வீதியில் உலா வரும்போது அதுவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மலைப்பாதையில் சுவாமி உலா வரும் காட்சியை காண்பது எப்படி சொல்கிறது, அதை சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக அறுபடை வீடில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் போய் தரிசிச்சுட்டு வாங்க. முருகர் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கே கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டிலேயும் பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.